பயன்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மையும் இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சொல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா 17வது வசனம் முடிய வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பக்கம் 24வது பக்கம் 24வது பக்கம். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஆவியானவர் நமக்கு பெரும் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிறார், கேட்கிறார். சீசரை நோக்கி கேட்கிறார், எல்லாரும் என்னை யாருன்னு சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க என்னைய அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேல் வசனங்களை வாசிக்கும் பொழுது சோத்திரம், சிலர் யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, அல்லது தீர்க்கதரிசியின் ஒருவன் என்று பலர் பேர் பல விதத்துல சொல்றாங்க அப்படின்னு அல்லேலூயா ஒரு சீசன் சொல்றார். சோத்திரம். அப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் என்னை யாரு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் திருன்னு முடிச்சாங்க. சோத்திரம். எல்லாரும் ஒரு மாதிரி நல்ல முடிச்சாங்க. ஜனங்கள் கூட நீங்க எலியாவா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு எரேமியா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஒரு அல்லேலூயா யோவான் ஸ்நானகனா இருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சீசல கேட்கும் போது ஒன்னும் அவர்களுக்கு அல்லேலூயா சோத்திர பதில் தெரியல. திடீர்னு பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்னும் கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏசப்பா அப்படியே அல்லேலூயா ஸ்டன் ஆயிட்டார், அசந்துட்டார், ஆச்சரியமாய் பார்க்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை குறித்து புரிந்து வைத்த, இயேசுவை குறித்து அறிந்து வைத்த ஒரு வெளிப்பாடு சோத்திரம் பேதுருவுக்கு எப்படி வந்தது? அவன் படிப்பறிவில்லாதவன், பேதையானவன், சோத்திரம், ஒரு உலக அறிவில்லாதவன், யாரையும் தெரியாத ஒரு மனுஷன், கடலுக்குள்ளாக மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்துட்டு இருந்தவன். அவன் பிறந்தது முதல் பரம்பரையாக அவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை, உலக அறிவுகள், உலக நாலேஜ்கள் கிடையாது, உலக அறிவுகள் கிடையாது. சோத்திரம். யாரையும் அவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. கடலுக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கை, கடலுக்குள்ளேயே ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். ஆமென் அல்லேலூயா. சோத்திரம். தண்ணீரிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சோத்திரம். ஆமென். மீனுக்குள்ளேயே புலங்குற ஒரு வாழ்க்கை. வீடு கடல், வீடு கடல், இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இயேசுவை அறிந்த அல்லேலூயா பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஆகவே நீ பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. இத்தனை வருஷங்களாக நீ பெறாத நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்மேல் என் சபையை கட்டப் போகிறேன். நீ பேதுருவாய் இருக்க போகிறாய். சீமோன் பேதுருவே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ பாக்கியவான். சொல்லுங்க. பேதுருவே, நீ பாக்கியவான். நீ பேர் பெற போகிறோம், பேர் ஃபேமஸ் ஆக போகுது. உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வைக்க போகிறேன், இந்த தேசத்துக்கு உன்னை மகிமையா வைக்க போகிறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல உங்களை நோக்கி வருகிறது. தேவனுக்காய் வாழ்ற, தேவனுக்காய் பேசுகிற, தேவனுக்காய் செயல்படுகிற ஒரு மனுஷனா நீங்க வாழும் பொழுது, இயேசுவை குறித்து பேசும் பொழுது, இயேசுவை குறித்தே நீங்க மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, இயேசு இயேசு என்கிற வாழ்வுக்குள்ளே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நீ பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற நீ பாக்கியவான். கர்த்தருக்காய் வாழ்ற நீ பாக்கியவான். கர்த்தரை தேடுகிற நீ பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
இதுவரை நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கலாம், இதுவரை கர்த்தருக்காக ஜீவிக்கலாம், இதுவரை நீங்கள் ஒன்று பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவா. மற்றவர்களை விட ஸ்தோத்திரம். அவர்கள் ஏனோ தானே இருக்கிறாங்க, அவர்கள் என்னை பற்றி கூட தெரியாம வாழ்றாங்க, ஏதோ அவர்கள் என்னை பின்பற்றி வர்றாங்க. ஆனால் நீ என்னை அறிந்தபடினா, நீ என்னை இந்த அளவுக்கு புரிந்து வைத்ததினால், நீ என்னை இப்படி தேடி வந்திருக்கிறபடினால், நீ என் பக்கத்தில் இப்படி புரிந்து இருக்கிறபடினால் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ பாக்கியவான். அல்லேலூயா. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு பெருசு அல்ல. நீ அல்லேலூயா என்னை சார்ந்து என் பக்கத்துல நிற்கிறபடினால் நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்ல, பேதுருவை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். உன் பேர் விளங்க போகிறது, நீ பேர் பெற போகிறாய். ஸ்தோத்திரம். உன்னை உலகம் அறிய போகிறது, உன்னை இந்த ஊர் அறிய போகிறது, இந்த பட்டணம் உன்னை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட போகிறார். உன்னை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். சாதாரணமான ஒரு பேதுருவை, சாதாரண வாழ்ந்திருந்த ஒரு பேதுருவை இப்ப உன்னதத்திலே பேதுருவை உயர்த்தினார். அவருக்காய் வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 18 வசனத்துல சொல்றாரு, 17 ஆசீர்வதிக்கிறார், நீ பாக்கியவானாயிருப்பாய், நீ பாக்கியவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றார், உன்மே என் சபையை கட்டப் போகிறேன். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அது உனக்கு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அதுவே உனக்கு பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இங்க இந்த பூமியில எதெல்லாம் நீங்க கர்த்தருக்காக கட்டுறீங்களோ, கர்த்தருக்காக எதை செய்யறீங்களோ அது உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்காக செயல்படணும், கர்த்தருக்காக செய்யணும். அப்பொழுது தேவன் நம்மை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. பேதுருவே நீ பாக்கியவான் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. பேதுருவே நீ பாக்கியவான். அல்லேலூயா. மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு ஆமென் அல்லேலூயா கடற்கரை பக்கத்துல வந்தார். ஸ்தோத்திரம். மத்தேயு 4 அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்கிறார், அல்லேலூயா, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஸ்தோத்திரம். இந்த மீன் அல்ல, இதை விட ஆசீர்வாதமானது உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள், இயேசுவை தேடி வந்தார்கள். இந்த பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை தேடி வந்தான், இயேசுவை நாடி வந்தான், இயேசுவை நம்பி வந்தார். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான். நீ என்னை பின்பற்றி வந்ததனால, நீ என்னை தேடி வந்ததனால, எல்லாவற்றையும் விட்டு, ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு நீ என்னை பின்பற்றி வந்ததனால சோத்திரம், நீ உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ பாக்கியவானா இருப்பா, நீ பாக்கியவான். என்னை பத்தி இந்த அளவுக்கு வெளிப்படையா நீ சொல்றிய பாத்தியா, என்னை பற்றி இந்த அளவுக்கு வெளிப்படையா நீ வாழ்கிற பாத்தியா, ஆகவே நீ பாக்கியவானா இருப்பாய். அல்லேலூயா. பேதுருவே நீ பாக்கியவான் என்கிற தலைப்பிலே ஆவியான நம்மோடு பேச போகிறார். பேதுருவே நீ பாக்கியவான் என்கிற தலைப்பில் தேவன் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு 4 சம்பவங்களை, அல்லேலூயா, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பேதுருவை கர்த்தர் பாக்கியவானாய் ஆசீர்வதிப்பார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது, அல்லது எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தான் பேதுரு, இன்னைக்கு எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்கிறதை வேகமாய் சில விஷயங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது, அல்லேலூயா, முடங்கி விட்டதோ. சொல்லுங்க, பேதுருவே முடங்கி விட்டதோ. சோத்திரம். நீ பாக்கியவானாய் மாறப்போகிறாய், நீ பாக்கியவானாய் இருக்க போகிறாய். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முடங்கி போனதா? சோத்திரம். ஆமா, இதெல்லாம் முடங்கி போனது, இதெல்லாம் முடங்க வச்சது, அதிலிருந்து உன்னை நான் உயர்த்த போகிறேன், அதிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அதிலிருந்து நான் உன்னை எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மூழ்கி போனாயோ. சொல்லுங்க. ஆமா, தேவனுக்காக பிரகாசிக்கிற, தேவனுக்காக வாழ்ற நீ ஏதோ ஒரு இடத்துல நீ மூழ்கி போயிருக்கலாம், அமிழ்ந்து போயிருக்கலாம், ஆழத்துல போயிருக்கலாம். உன்னை கர்த்தர் கை தூக்கி எடுத்து உன்னை தேவன் ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் நடத்தப்போ, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை மூழ்க வைக்கிறான், ஏதோ ஒரு நிலைகள் நம்மளை மூழ்கி போற நிலை வரலாம். கர்த்தர் உன்னை உயர்த்தி தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா.
முயற்சியில் பலன் இல்லையோ, சொல்லுங்க, முயற்சியில் பலன் இல்லையோ. சோத்திரம். முயற்சி செய்து செய்து தோத்து போயிருக்கலாம், முயற்சி செய்து செய்து நம்ம முயற்சி எல்லாம் வீணாய் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் இந்த பேதுருவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு தேவையெல்லாம் கொடுத்து எதுல தோத்து போனையோ அதிலே உன்னை ஜெயம் பெற வைக்கிற ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்ன முடங்கி விட்டாயோ. சோத்திரம். மத்தேயு 17ஆம் அதிகாரம், ஆமென், சோத்திரம், 24, 25 வசனத்தை வேகமா ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு அவர்கள் கப்பர்நாகுமில் வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டுக்குள் வந்த போது அவன் பேசுவதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. சோத்திரம். கவனிங்க, கப்பர்நாகுமில் ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற பேதுரு, பயந்து நிற்கிற ஒரு பேதுரு. ஐயோ, வரிப்பணம் கேட்கிறான், நம்மகிட்ட பணம் இல்லையே. எப்ப இயேசுவை பின்பற்றினமோ அப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றின பேதுரு. அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் கையில் ஒன்றுமில்லை, பணம் இல்லையே. ஒருத்தன் கேள்வி கேட்கிற அளவுக்கு என் வாழ்க்கை வந்துருச்சு. அல்லேலூயா. எங்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே. சோத்திரம். இந்த காரியம் எனக்கு ஒரு தடையா நிற்கிறது. வரிப்பணம் செலுத்த முடியல, அவன் கடனை கட்ட முடியல, நான் இப்படிப்பட்ட வறுமையில கடக்கிறேனே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனே, என் வாழ்க்கை என்ன செய்வது என்று அவன் முடங்கி, அல்லேலூயா, அவன் முடங்கி கிடக்கிறான். சோத்திரம். வாழ்க்கையை முடங்கி விட்டான். அவன் சுருண்டு உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு இவன் சொல்வதற்கு முன்பதே இயேசு அவனை பார்த்து சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்கற? சோத்திரம். இந்த சாதாரண விஷயத்தை கண்டு நீ ஏன் கலங்கற? ஏன் புலம்புற? ஆமென். அதான் நான் வந்திருக்கிறேன், அதான் நான் இருக்கிறேன். சோத்திரம். உனக்கானதை சந்திக்க, உனக்கானதை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். சோத்திரம். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில் எது முடங்க பண்ணினதோ, எது முடங்கி வச்சதோ அவைகளிலிருந்து நான் உன்னை நான் தூக்கி உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. முடங்கி வைக்கிற நிலை. பணம் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. சோத்திரம். பிரசங்கி சாலமோன் சொல்லும்போது இப்படி சொல்றார், பிரசங்கத்தில் எழுதும்போது இப்படி சொல்றார், பணமே எல்லாவற்றிற்கும், வசனம் தெரியாதோ, பணமே எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமென். பணமே எல்லாவற்றுக்கும். பணம் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. இன்னைக்கு பணம் தான். சோத்திரம். பணம் என்றால் பிணமே வாய பழக்குமா? பழமொழிய சொல்றாங்க. சோத்திரம். பணம் என்றால் பிணமே வாய பழக்குமா? அப்படின்னா பணம் எல்லாத்துக்கும் தேவை. செத்து போன பணத்துக்கும் பணம் தேவை. சோத்திரம். பணமே எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வசனம் சொல்லுது. சோத்திரம். அல்லேலூயா. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் திரு முடிக்கிறத பார்த்தா அதுல நான் ஏதோ பொல்லாத பிரசங்கத்தை பண்ற மாதிரி இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பணமே எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாத்துக்கும் தேவை. ஆனா அந்த பணம் தான் இன்னைக்கு நமக்கு இல்ல. அந்த பணம் தான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. சோத்திரம். எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு வருமானம் வந்தாலும் நம்ம கையில பார்க்கும் போது ஒண்ணுமே கையில இல்லையே. பணம் இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லாத சூழ்நிலை, சம்பத்து இல்லாத ஒரு சூழ்நிலை, சம்பளம் இல்லாத சூழ்நிலை, வருகிறதும் போகிறதுமா இருக்கிறது. சோத்திரம். அது நிக்க மாட்டேங்குது, அது நிலை நிற்க மாட்டேங்குது. அதனால எந்த பலனை அடைய முடியல, அதனால எந்த காரியத்தை என்னால பார்க்க முடியல என்கிற ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். எதுல வீக்கா இருந்தானோ, எதுல பலவீனமா இருந்தானோ, எதுல அவன் கலங்கி இருந்தானோ, எது அவனை முடங்க பண்ணினதோ அந்த காரியத்தை தேவன் இந்த பேதுருவுக்கு கொடுத்தார். கடலுக்கு போ, கடலுக்கு போ, தூண்டில போடு போடு. சோத்திரம். அங்க ஒரு மீன் சிக்கும், அந்த மீன் எடுத்து பாரு, அது வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் கட்டு, அதை எடுத்து கொண்டு போய் கொடு. நம்ம யாருக்கும் இடராய் இருக்க வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்களா? கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு உங்க வாழ்க்கை முடங்கி போனதோ, கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவா. கர்த்தரே உங்க தேவைகளை சந்திப்பா. கர்த்தரே உங்களுக்கான தேவைகளை அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை தருவார்.
திமிரு பிடிச்சு தேவையில்லாத செலவுகளை பண்ணி தேவையில்லாத காரியத்தை இழுத்துட்டு, ஆண்டவர் எனக்கு இம்மாமண்டி கடன், ஆண்டவர் இம்மாமண்டி எனக்கு பிரச்சனை, ஐயோ எனக்கு கடன் கட்டியே தீர்க்க முடியல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, சாப்பிடறதுக்கு நிலை இல்ல, அப்படி தேவையில்லாத பிரச்சனை சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா பதில் தர மாட்டார். அல்லேலூயா. பேதுரு எப்ப ஆண்டவரை பின்பற்றி வந்தானோ, எப்ப இயேசுவின் சத்தத்தை கேட்டு, எப்ப எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தானோ, ஏசப்பா தான் எல்லாம் பேதுருக்கு சந்தித்தார். ஏசப்பா தான் பேதுருக்கு எல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பேதுரு கலங்குகிறான். அத கூட ஏசப்பாட்ட சொல்லல, ஆண்டவரே இவ்வளவு ஒரு பிரச்சனை சிக்கிட்டேன், உண்மை நம்பிதானே வந்தேன், உண்மை நம்பிதானே பின்பற்றி வந்தேன், நீ சொன்ன உடனே எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வந்தனே. இன்னைக்கு ஒருத்த வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கறான், இன்னைக்கு ஒருத்த வந்து எங்கிட்ட காசு கேட்கறான், வரிப்பணம் கேட்கறான், நான் என்ன செய்வேன்னு சொல்லல. கர்த்தரை பின்பற்றி வருகிற ஜனங்கள் அல்லேலூயா அவரை நோக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் கர்த்தர் நடப்பிக்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் குண்டுமணி அல்லேலூயா, அவ ஒரு கொலுசு வாங்கிட்டான்னு சொல்லி, அவ ஒரு சோத்திரம் கொலுசு வாங்கிட்டான்னு சொல்லி நானும் அந்த கொலுசை வாங்கி போடணும். அவ ஒரு சோத்திரம் அல்லேலூயா ஒரு ஆரம் வாங்கிட்டான்னு சொல்லி அத நான் எப்படியாவது போய் புருஷனு சட்டைய கிழிச்சாவது, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகுது, நான் போய் ஒரு ஆரத்தை வாங்கணும் சோத்திரம் என்ன சொல்லி கடனை வாங்கி சம்பார்த்த காசெல்லாம் கொண்டு சாரிக்கும் அவன் நகைக்கும் அல்லேலூயா அதுக்கு இதுக்கு ஒண்ணு செலவு பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு வருமானம் இல்ல காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா கர்த்தரை சந்திக்க மாட்டா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நகை வாங்கறதுக்குனே ஒரு மாசம் இருக்குது, அது போன மாசம் வந்துச்சு, அப்படிதானே? என்ன மாசம் அது? யாரா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சொல்லுங்க. அச்சய திருத்தியா அந்த நாள்ல நகை வாங்கினா நல்லதா கம்மி விலை கிடைக்குமா? எத்தனை பேர் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு சிலர் வாங்க போனீங்க, நகைக்காரங்க எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ இந்த நாளை விட்டா முடியாதடா சாமி அப்படின்னு காலங்காத்தல வண்டி எடுத்து கிளம்பி, அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா பின்னாடி அதுக்கப்புறம் இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் வேலையும் இருக்காது, வருமானம் இருக்காது, காசு ஒண்ணும் இருக்காது. அன்னைக்கு ஆண்டவரை என்னை ரொம்ப சிரமப்படுத்துறீங்க, இன்னைக்கு ஒண்ணுக்கு வழி இல்ல. அச்சய திருத்திக்கு அப்படி ஓடுனீங்க பணத்தை தூக்கிட்டு. அல்லேலூயா. இவன் சொந்தக்காரனே கிடையாது, இத்தனை வருஷம் இல்லாத சொந்தக்காரன் இப்ப ஒருத்தன் கிடைச்சிருப்பான். சொந்தக்காரன் எவனோ ஒருத்தன் எப்படியா சிக்கி இருப்பான் ஜோத்திரம். அவனுக்கு ஒரு காரியம் அப்படின்னா உடனே இவங்க என்னமோ ரத்த உறவு மாதிரி ஏதோ கட்டாயமா செய்யணுங்கிறதுக்காக அதை இதையும் பிரட்டி போட்டு அங்க போய் செஞ்சுட்டு வந்துட்டு கடைசியில நாளைக்கு வேலை இல்லாத ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை கேட்டாங்களா அவங்க? அவன் சொந்தக்காரனா உறவுக்காரனா? தேவையில்லாம செலவுகளை போட்டுட்டு நீ முடங்கி கிடந்தீனா கர்த்தர் அதுல விடுதலை தரமாட்டா. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற நம்மை கர்த்தர் உனக்காக தூண்டில போட சொல்லுவார், உனக்கான மீனை சிக்க வைப்பார், உனக்கான வெள்ளி பணத்தை கொடுப்பார், உனக்கான நன்மையை கொடுப்பார். தேவனுக்காக என்ன செய்யறோம்? கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? தேவனுக்காக சிரமப்படுறோமா? கர்த்தருக்காக சிரமப்படுறோமா? கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. பீரோ திறந்தாவே பொத்து பொத்து பொத்துன்னு சாதி விழுகுது. அல்லேலூயா. பீரோல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. சில பீரோலாம் லாக்கே உடைஞ்சிருக்கும் சோத்திரம், சில பீரோலாம் வாய பொளந்துட்டே நிக்கும். ஏன் தெரியுமா? அது அத்தனை உள்ள வச்சு சாத்த முடியல இன்னைக்கு பீரோவை. ஹலோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சாரி வாங்குங்க, நீங்க இதெல்லாம் வாங்க தப்பு இல்ல சோத்துறோம். அல்லேலூயா. அது நிமித்தம் நீங்க தேவ சமூகத்துல கடன் பணம் இல்ல வருமானம் இல்லைன்னு புலம்ப கூடாது. எது உங்களை முடங்க பண்ணுகிறது? அல்லேலூயா. எது உண்மையா உழைத்து உண்மையாய் பாடுபட்டு உண்மையாய் கர்த்தருக்கு பிரயாசப்பட்டு நீ ஒருவேளை எல்லாம் இழந்திருக்கிறையோ, கர்த்தர் உனக்காக தூண்டலை கொடுப்பா, உனக்கான மீனை கொடுப்பா, உனக்கான வெள்ளி பணத்தை கொடுப்பா. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்காரனுக்கு கடனை வாங்கிட்டு போய் பைனான்ஸ் வாங்கிட்டு போய் நீ செலவு பண்ணணுமான்னு கேட்க. ஹலோ சொந்தக்காரனுக்கு பைனான்ஸ் வாங்கிட்டு போய் செய்யணுமான்னு கேட்க. காசு இருக்கும் போது செய்யி, தன்னை காட்டுறானா பரவாயில்ல, இது கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி தேவன் பக்கத்துல வந்துரு, அவ்வளவுதான். எனக்கு கர்த்தர் தான் சொந்தக்காரங்க அப்படின்னு வந்துரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு.
உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு கடனை வாங்கி செய்யணும்? எதுக்கு கடன்? தேவையில்லாம 40,000 50,000 60,000 செலவுகள் எதுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க உறவுகளுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு அப்படி கடன் வாங்கி செய்யணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு முடங்கி விட்டாயோ, இன்னைக்கு முடங்க பண்ணுகிறதோ, அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காசு இல்லாத சமயத்துலதான், காசு இல்லாத சூழ்நிலை தான் புள்ள பெருசா கேட்பான். ஆமென். நம்மகிட்டயே பல சூழ்நிலை தெரியும், பல நெருக்கடி தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்த புள்ள அன்னைக்கு தான் பெருசா கேட்கும். பெரிய கொலக்கட்டை செஞ்சு வாயில துருத்தி விட்டுரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ புள்ள கேட்டுட்டா, ஐயோ ஐயோ என் புள்ள இத்தனை நாள் கேட்காத கேட்டுட்டா. டேவிட், நீ போய் அவகிட்ட போய் ஒரு 50,000 வாங்கிட்டு வாடா. ஹலோ, அம்மா நேசிக்கிற குடும்பம்னால நான் பேரை சொல்றேன், நீங்க அதனால வேறமா நினைச்சிடாதீங்க. சோத்திரம். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. செஞ்சிடணும்டா, அதை பண்ணிடணும்டா, இதை பார்த்துடணும்டா. நம்ம கடன் வந்தாலும் பரவாயில்லடா, நான் அப்படி இப்படி பார்த்தாவது கட்டிடண்டா. கடைசியில நீ கட்டு போட்டு கீழே கிடப்ப. யாரு கடனை கட்டுறது? யாரு கடனை கட்டுறது? அப்ப கர்த்தர் காரணமா, தேவன் காரணமா, யார் காரணம்? எச்சரிக்கையா இருக்கணும். பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். வருமான விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் தருகிற வேலை விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நீ விழுந்து விடக்கூடாது, முடங்கி விடக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு தேவ வார்த்தை மூலமா பேசுறார். எது உன்னை முடங்க பண்ணுகிறதோ, எது உன்னை முடங்கி வைக்கிறதோ, அந்த விஷயத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ தேவையில்லாத விஷயத்துல சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வேகமா சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இவ்வளவு நேரமா வேற ஆன் பண்ணல. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிகேடும் சேதுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பண ஆசை, சீக்கிரமா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும், சீக்கிரம் ஐஸ்வர்யனா மாறணும், அவங்க விட பல மடங்கு அது பெருகணும் என்கிற ஆசை, ஐஸ்வர்யம் என்கிற மோகம், அது பலரை இழுத்து சிக்கொண்டு கண்ணியிலும் சோதனையிலும் பாடுகளிலும் அழிவுகளிலும் கேட்டிலும் மதிகேடிலும் அது பலவிதமான இச்சைகளிலும் அல்லேலூயா விழுந்து அல்லேலூயா விசுவாசத்தை விட்டு வழுகி போக பண்ணும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் தேவைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனா ஓவர் ஓட்டம் ஆகாது, ஓவர் ஆசை ஆகாது, ஓவரா சேர்த்து வைக்கணுங்கிற ஆட்டம் வேண்டாம். அதனால ரொம்ப நம்ம சிரமப்பட வேண்டி வரும். எது உங்களை முடங்க பண்ணுகிறது, எது உங்களை முடங்கி வைக்கிறது, அந்த விஷயத்தில் தேவன் இன்னைக்கு உங்களை எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பணம் எப்படி கிடைத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இன்னைக்கு மனுஷன் ஓடுறான். எப்படி வேணா எனக்கு பணம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை பணம். அல்லேலூயா. இந்த பைனான்ஸ் அடைக்கிறதுக்கு இன்னொரு பைனான்ஸ், இந்த 2 பைனான்ஸ் அடைக்கிறதுக்கு இன்னொரு பைனான்ஸ், இந்த 3 அடைக்கிறதுக்கு குழு பணம், வட்டி இல்லாத பணம். ஹலோ, சொல்றது விளங்குதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு கடன் பிரச்சனை, பக்கத்துல இருக்க பண பிரச்சனை, நீ எதுக்கு போய் நிக்கிறேன்னு கேக்குறேன். அக்கா சும்மா சாட்சி கழுத்து போட வாக்காங்குவோம். எவளுக்கும் சாட்சி கழுத்து போயிடாது, ஜாமீனுக்கு எவனுக்கும் போயிடாது. கடைசியில் உடனே சிக்க விட்டு அவங்க போயிருவாங்க ஆஸ்திரேலியா. ஆமென் சொல்லுங்க. கடைசியில ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் நீ தான் சிக்கணும். அவங்க எல்லாம் அல்லேலூயா வலிச்சு எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கெல்லாம் நீ பில்லு கட்டுறது நம்மளாட்டா இருக்கும். எச்சரிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவின் பிள்ளை, தேவ பிள்ளை, சபை ஆராதிக்கிற பிள்ளை, எல்லாவற்றையும் ஒரு தெளிவு இருக்கணும். தேவன் நம்மை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். வேற எதிலையும் போய் சிக்கிறாத.
எதிலையும் போய் அகப்பட்டுறாத, எதிலையும் போய் மாட்டிராத. வசனம் அழகா சொல்லுது, நீ சோதனையில, கண்ணிகளில, மனுஷ கேட்டில, அழிவில சோத்திரம் அமிழ்ந்து நீ விழுந்து போயிருவ, நீ முடங்கி போயிருவ. பிசாசு நீ முடக்க வச்சிருவான். ஜெபம் பண்ண முடியாது, கர்த்தரை தேட முடியாது, ஆராதிக்க முடியாது, முன்ன போய் நீ நல்லா வாழ முடியாது. இதெல்லாம் சிக்கி உள்ள சிக்கிச்சினா, விழுந்து போனா, முடங்கி போனா, இதெல்லாம் நம்ம எழுப்ப விடாது. தூக்கி போட்டு தேவ சமூகத்துல வா. ஆமென். பேதுரு தேவனை நோக்கி அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் அந்த பேதுருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, மத்தேயு 17 அதிகாரத்துக்கு வருவோம். சோத்திரம் 27 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போ. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? எங்க போ சொல்றாரு? நான் கடலை விட்டுட்டு வந்துட்டேனே, கடலே வேண்டாம், கர்த்தர் போதுன்னு வந்துட்டேனே. மீண்டும் கர்த்தர் கடலுக்கு போங்கிறார். மீண்டும் வலைய போட சொல்றாரா? இல்ல, கடலுக்கு போ. நான் இது எப்படி பார்க்கிறேன்னா, தேவ சமூகத்தை நாடுகிற இடத்தை பார்க்கிறேன். சோத்திரம், இது தேவ சமூகமாய் பார்க்கிறேன், தேவனுடைய இடமாய் பார்க்கிறேன், தேவன் நிற்கிற இடமாய் பார்க்கிறேன். தேவ சமூகத்தை நாடணும். உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை முடங்கி போயிட்ட, ஒரு அல்லேலூயா அடைக்கப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு, முடங்கி போன ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, முடங்கி விட்ட நிலை வந்துருச்சா, நீ முதல்ல தேவ சமூகத்தை நாடு. நம்ம முடங்கி போயிட்டோம்னா, நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோம்னா, ரொம்ப பிரச்சனை வந்துட்டோம்னா, நம்ம தேவ சமூகத்தை நாட மாட்டோம். இன்னும் நம்ம தேவ சமூகத்தை விட்டு ரொம்ப கேப் ஆயிருவோம். கர்த்தரை தேட மாட்டோம், அதிகமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வர மாட்டோம். பிரச்சனைகளை சொல்லி சொல்லி, சூழ்நிலை சொல்லி சொல்லி நம்ம தேவ சமூகத்துக்கு வர மாட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ கடலுக்கு போ, தேவ சமூகத்துக்கு போ. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியே என்று ஆண்டவர் சொல்றார். தேவ சமூகத்தை நாடணும், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அவர் சமூகத்தை நாடணும். பிரச்சனை வந்துச்சுன்னா அதிகமா தேவ சமூகத்தை நாடணும். நம்ம பிரச்சனை வந்துட்டா தேவ சமூகத்துக்கு வர மாட்டோம். ஆராதனை பல நாள் கட்டடிப்போம், உபவாச ஜபங்களுக்கு வரமாட்டோம், ஊழியங்களுக்கு வரமாட்டோம், ஜப காரியங்களுக்கு பங்கு கொள்ள மாட்டோம், எதுலையுமே பங்கு கொள்ள மாட்டோம். ஐயோ எனக்கு முடியாதுங்க, எனக்கு அப்படிங்க, எனக்கு இப்படிங்கன்னு சொல்லி எல்லாவற்றிலும் கட்டடிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கடலுக்கு போ, தேவ சமூகத்தை நோக்கி போ என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, தேவ சமூகத்துக்கு போயாச்சு. அப்ப ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தூண்டில் போடுங்கிறார். என்ன பண்ண சொல்றாரு? இத ஜப வாழ்க்கைக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. என்ன போடணுமா? தூண்டில் போடு, ஜபத்தை போடு. சோத்திரம், உன் விண்ணப்பத்தை போடு. சோத்திரம், உன் வேண்டுதலை போடு, தேவ ஆழத்துல போடு, தேவ சமூகத்துல போடு, தூண்டில் போடு. அல்லேலூயா. ஆமா, தூண்டில். நல்ல மீன் சிக்கும், நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல வேண்டுதல் பண்ணு, நல்ல விண்ணப்பம் பண்ணு, உனக்கானதை அந்த அல்லேலூயா தூண்டில்ல சிக்கும். உன் ஜெபத்தில் அது வாய்க்க பண்ணும், உன் ஜெபம் அது கேட்கப்படும். அல்லேலூயா. நீ எப்படி தூண்டில் போடுற? எப்படி நீ தூண்டில் போடுற? எப்படி நம்ம வகையா தூண்டில் போடுறோம்? சோத்திரம், தண்ணி இருக்கிற இடத்துல போய் தூண்டில் போடணும். சின்ன ஒரு தண்ணீர் இடத்துல போய் நம்ம பசங்க இன்னைக்கு லீவு நாள் பாத்தீங்களா? ஆமென். எவன் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆமென். அவனா சோத்திரம் ஒரு தூண்டில் ரெடி பண்ணி, அவனா ஒரு குச்சி ரெடி பண்ணி, அவனா ஒரு நாறு ரெடி பண்ணி, அவனா சோத்திரம் ஒரு முள்ள ரெடி பண்ணி, அவனா சோத்திரம் அல்ல கோழிக்கடையில போய் பழைய ஆமென் நல்ல கறியை வாங்கி சோத்திரம் குடலை வாங்கி அதுல சொருகி அவன் விசிறி விசிறி பாக்குறான். அல்லேலூயா. தூண்டில சிக்குது, சிலதெல்லாம் சிக்குது. ஆமென். சாதாரண ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு வரணும். ஜெபம் என்கிற ஒரு தூண்டில் போடணும். நம்ம ஜெபம் என்கிற அந்த தூண்டில தேவ சமூகத்துல போடணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக இவன் தூண்டில் போடல, கர்த்தர் சொல்லிச்சாரு அதுக்காக தூண்டில் போடுற, அப்படி கூட போடல. அல்லேலூயா. கடலுக்கு போனா, தூண்டில போட்டான். அவன் போட்ட மீன்ல இயேசு சொன்ன மாதிரியே ஒரு வெள்ளி பணம் இருந்தது. அப்ப தூண்டில் ஜெபம். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஜெபம் செய்யறீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க புருஷனை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா நீங்க பண்ற ஜெபம் எல்லாம் வீணா தான் போகும். இன்னைக்கு சொல்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க.
உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை உங்களால தேவ சமூகத்தில் ஆதாயப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க பண்ற ஜெபம் எல்லாம் அது அல்லேலூயா ஸ்தோத்திரம் தோல்வியா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க ரட்சிப்புகள் நடத்த முடியல, உங்க கணவனை ரட்சிப்புகள் நடத்த முடியல, அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிற பல நபர்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம ஜெபம் எல்லாம் தோல்வியாத்தான் முடியும். ஆதாயப்படுத்தணும், தேவ சமூகத்துல கொண்டு வரணும், கர்த்தருடைய சமூகத்துல போராடணும், அதற்காக உங்க பிரயாசத்தை எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தூண்டில் போடு. ஆமென் சொல்லுங்க. முதலாவது அகப்படுகிற மீனை பிடி. என்ன மீனை பிடி? அல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, ரொம்ப நாளா மீன் பிடிக்கல பேதுரு. கவனிங்க, ரொம்ப நாளா மீன் பிடிக்கல பேதுரு. ரொம்ப நாளா மீன் பிடிக்கிற பக்கமே அவன் போகல. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏசப்பாவே தூண்டில் போட, வலைய போட சொல்லல, மீன் தூண்டில் போடுன்ட்டார். சோத்து அவன் போட்ட மாத்திரத்துல மீன் சிக்கிருச்சு. சோத்து ஒரு காலத்துல மீன் வலையே போடும்போது ஒரு மீன் சிக்கல, ஆனா இங்க தூண்டில் போட்டோன்னே மீன் சிக்கிருச்சு. உடனே இவருக்கு ஒரு அல்ப ஆசை வந்திருக்கும். அல்ப ஆசை வரல, நான் இப்படி ஒரு கற்பனை பண்றேன், ஒரு அல்ப ஆசை வந்திருக்கும். சோத்திரம். முதல் பிடிச்ச மீன்லயே ஏசப்பா சொன்ன மாதிரி வெள்ளி பணம் வந்துச்சு. அடுத்த மீன்ல தங்கம் இருக்குமோ? இந்த மீனை ஏசப்பா கொடுத்துட்டு அடுத்து பிடிக்கிற மீனை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்கு பேதுரு ஓடல. இன்னைக்கு நம்மால அதைத்தான் பண்ணுது. இன்னைக்கு நம்மால அதைத்தான் பண்றான். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு சிக்கி இருப்பான். சோத்திரம். அன்னைக்கு ஏதோ ஒரு லாபம், அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு அப்படி ஒரு நன்மையா கிடைச்சிருக்க வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நம்மளால தான் பிளான் பண்ணோம். போன வாரம் ஏதாச்சியா போனதுக்கு இப்படி கிடைச்சி, இன்னைக்கு வேணும்னே போயிருவோமோ? அல்லேலூயா. பேதுரு அப்படி பிளான் பண்ணல, பேதுரு அப்படி சித்தம் வைக்கல. மீன் பிடிச்ச முதல் மீனை கொண்டு வந்து தேவ சமூகத்துல கொடுத்தான். முதலாவது அடை எலியாவுக்கு கொடுத்தா. முதல் பங்கு கர்த்தருக்குரியதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப முதல் மீன் முதல் தூண்டில போட்டது. ஆமென். அங்க மிகப்பெரிய அற்புதம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில முடங்கி போனவைகள் எல்லாம் கர்த்தர் எழுப்பணுமா? நீங்க பாக்கியவான்களாய் மாறணுமா? சோத்திரம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடுங்கள். அல்லேலூயா. ஜெபம் செய்யுங்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, மீனை பிடிங்க. சோத்திரம். அல்லேலூயா. எதை பிடிக்கணும்? தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை மட்டும் பிடிங்க. சோத்திரம். அல்ல மீன் என்றால் ஆத்துமா, வார்த்தை. அல்லேலூயா. அதை மட்டும் பிடிங்க. தேவன் சொல்றதை மட்டும் பிடிங்க. கண்டதையும் பிடிச்சு ஆமென் பொத்துன்னு விழுந்துராதீங்க. கண்டதையும் பிடிச்சு ஆமென் அழிஞ்சு போயிடாதீங்க. சோத்திரம். கர்த்தர் சொல்ற வார்த்தை மட்டும் பிடிங்க. தேவன் சொல்றதை விட்டு போட்டு மத்ததை பிடிக்க ஓடாதீங்க. தேவன் சொன்ன காரியத்தை விட்டு போட்டு மத்ததை சொல்ல ஓடாதீங்க. அது ஒண்ணும் கிடைக்காது. தேவன் சொன்னதை மட்டும் பிடிங்க. அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அதன் வாயை திறந்து பா. அல்லேலூயா. வாய. ஆமா. இது எதுக்கு அடையாளம்? துதிக்கு அடையாளம். சொல்லுங்க. ஆமா, துதி. சோத்திரம். திறப்பது என்பது துதி. அல்லேலூயா. ஆமா, அவங்க துதித்த பொழுது சிறைச்சாலின் அல்லேலூயா என்ன செய்தது? திறந்தது. கதவுகள் திறந்தது. சோத்திரம். துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கு அற்புதம் நடந்தது. திறக்கும். நமக்கான அற்புத வாசல்கள் திறக்கும். துதியை விட்டுறக்கூடாது, ஆராதனை விட்டுறக்கூடாது, பாடல்களை விட்டுறக்கூடாது, கர்த்தரை துதிக்கிற துதியை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சிலருக்கு பாடலையே வர மாட்டேங்குது, துதிக்கவே தெரிய மாட்டேங்குது, பாடல்களே பாட தெரிய மாட்டேங்குது. சோத்திரம். வீட்டுக்குள்ள நல்லா பாடி பழகணும். சோத்திரம். வீட்டுல நல்லா துதிச்சு பழகணும், நல்லா ஆராதிக்க பழகணும். சோத்திரம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நிறைந்த பாடல்களை பாடணும், துதி பாடல்களை நல்லா பாடணும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. அல்லேலூயா. அதெல்லாம் பாட வேண்டாம். சோத்திரம். நல்ல துதி பாடல்ல பாடுங்க, நல்ல ஆராதனை பாடல பாடுங்க. சோத்திரம். அல்லேலூயா. நல்ல பெர்க்மன் செய்ய ஈஸியா பாடுகிற பாடல தான் எழுதுறாரு. சோத்திரம். அது எல்லாரும் பாடலாம். எல்லாரும் பாட்டி முதல் வயசான எல்லாரும் பாடலாம். ராகமே தேவையில்லை. அல்லேலூயா. அழகான பாடல், நல்ல வரி உள்ள பாடல்கள், அது தேவ பிரசன்னம் நிறைந்த பாடல், வசனம் நிறைந்த பாடல்கள். அதெல்லாம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அதுக்கு வசனம் அதுல இருக்கிறது. சோத்திரம். அதை நல்லா பாடுங்க, நல்லா பாடி கர்த்தரை துதிங்க. வீட்டுல இருக்கும்போது நல்ல கர்த்தரை பாடி துதிங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திறந்து பார், அங்கே அற்புதம் நடக்கும். துதி செஞ்சு பார். நீங்க தேவனை துதிச்சு பாருங்க. துதிக்க தேவன் உங்களை மகிமையா நிரப்புவா.
ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. துதிக்கிறோமா? வீட்டுல துதிக்கிறோமா? ஜெபமே பண்ண மாட்டோம். எங்க துதிக்க? எத்தனை மணி நேரம் துதிக்கிறோம்? எத்தனை மணி நேரம் வீட்டுல ஆராதிக்கிறோம்? ஆமென். ஜெபிக்கிற வீடு, ஆராதிக்கிற வீடு, துதிக்கிற வீடு, அது தேவ ஆசீர்வாதத்தை பெறும். முடங்கி இருக்கிற வாழ்வில அது மாற்றத்தை கொண்டு வரும். முடங்கி போன வாழ்வில ஒரு புதிய ஜீவனையும் வாழ்க்கையும் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா சொல்லப்படுது, நீ காண்பாய். அல்லேலூயா. ஆமா, அந்த வெள்ளி பணத்தை காண்பாய். தேவனை தேடு. அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணு. சோத்திரம். அல்லேலூயா. வார்த்தையை பிடி, வசனத்தை பிடி. சோத்திரம். அது அடுத்தது துதி. அல்லேலூயா. துதிச்சா அது திறக்கப்படும். உனக்கானது அல்லேலூயா அற்புதமாய் நடக்கும். நீ பார்ப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. முழங்கால்ல வீட்டுல கொஞ்ச நேரமாவது முழங்கால் போட்டு கத்தரை நல்லா பாடி துதி. முழங்கால்ல கொஞ்ச நேரம் நின்னு ஜெபம் பண்ணு. முழங்கால் நின்னு வேதத்தை வாசி. படிக்க வரலையா? வார்த்தை வரலையா? படிக்க தெரியலையா? பைபிளை திறந்து நல்ல அல்லேலூயா முழங்கால் படிட்டு நல்ல வசனத்தை சத்தமா படி. புறா புறா அடுத்து அட்ரா 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 புறா புறா அடுத்து அட்ரா. என்னது கேமு தான் செல்லுல. ஆமேன வர மாட்டீங்க. புறா 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 ஒருத்தன் தான் விளையாடுவான். 4 பேர் விளையாண்டு இருப்பான் செல்லுக்குள்ள. பாத்துருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. என்ன இது? கேரம் போர்டு, ரம்மி, சோத்துரும் என்னெல்லாமோ இப்ப எல்லாம் வந்துருச்சு. சூதாட்டம் அதுலயே வந்துருச்சு. சூதாட்டம் எல்லாம் முதல்ல எல்லாம் வெளியே நடக்கும். இன்னைக்கு எல்லாம் போனுக்குள்ளேயே சூதாட்டம். சோத்துரும். அல்லேலூயா. பாக்குறான். ஒருத்தன் பாக்குறான். ஆப்போசிட் விளையாடுறான். சோத்துரும். பெட்டு கட்டி விளையாடுறான். இந்த காயினை போடுறா இந்த காயினை போடுற, சோப்பு போடுறான், கருப்பை போடுறான். ஆடுறா 150 ரூபாடா, 200 ரூபாடா, போடுறா சீக்கிரம் போடுறான். இன்னொன்னு என்னன்னே தெரியல. அட்றாங்கிறான், குறாங்கிறான், குத்துறாங்கிறான், அட்றாங்கிறான், ஷூட் பண்றாங்கிறான். அது என்ன கேம்னு தெரியல. சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அல்லேலூயா. சாப்பாடு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, ஒன்னும் அவங்க தேவையில்லை. எல்லாம் அதை சுட்டுக்கிட்டு இருந்தா போதும். அல்லேலூயா. ஏசப்பா மீனை பிடிக்க சொன்னா இவங்க வேற என்னத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல என்ன நடக்கு? வீட்டுல எது நடந்துட்டு இருக்குது? நீங்க சீரியலை பாக்குறதுக்காக, நீங்க நல்ல அல்ல சினிமா பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சு நீங்க போங்கடா, நீங்க போய் வேற விளையாடுறத செல்ல விளையாடுங்க, போங்கடா ராசா அப்படி சொல்லி அனுப்பி போட்டு இவங்க நல்ல பேனுக்கில உட்காந்து அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இல்ல டிவி இல்லைன்னா பக்கத்து வீட்டு எல்லாம் சேர்ந்து 4-7 கழுது எல்லாம் சேர்ந்து உக்காந்துன்னு பாக்கும். ஹலோ, வீட்டுல கரண்டும் இல்ல, டிவியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுல சீரியலுக்கு பாக்குறதுக்காக ஓடுறது, டிவி பாக்குறதுக்காக ஓடுறது. தேவனை துதி என்று சொன்னா வீட்டுக்குள்ள தேவன் துதிக்கிற துதி இல்ல. அவன் பக்கத்து வீட்டுல சீரியல பாக்கிறதுக்கும் டிவி பாக்குறதுக்கும் ஓடுற கேசுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. வீடு விசிக்கு போனா எல்லா வீட்டும் சன் டிவி ஓடுது, கே டிவி ஓடுது. சோத்திரம். நம்ம போய் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹலோ, சோத்திரம். கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப வீக் ஆயிட்டோம் நம்ம எல்லாம். டிவி பார்த்து, சோத்திரம், செல்போன்ல பார்த்து மோசமா போயிட்டோம். ஆண்டவர் சொல்ல, துதி, ஜெபி, வசனத்தை படி, வசனத்தை புடி, தேவ சமூகத்தை நாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க வீட்டுல எல்லா தேவைகள் சந்திக்கப்படும், எல்லா காரியங்களும் வாய்க்கப்படணும், எல்லாம் கத்துறாங்க, தேவைகள் எல்லாம் கொடுப்பாரு. வீட்டுல இதெல்லாம் இல்லைன்னா வீடெல்லாம் காலியா போயிடும். அவன் சொல்லுங்க. ஜெபம் இல்லைன்னா வீடு அன்னைக்கு காலியாத்தான் இருக்கும். உங்க ஜாமான எல்லாம் காலி ஆகும், உங்க பொருள் எல்லாம் காலி ஆகும். சோத்திரம். வீட்டுல ஜெபம் இல்ல, வீட்டுல வசனம் இல்ல, வீட்டுல தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனை தேடுகிற துதி இல்ல அப்படின்னா வீடெல்லாம் காலியாத்தான் இருக்கும். தேவனை தேடுகிற வீடாய் மாறுங்கள், தேவனை துதிக்கிற வீடாய் மாறுங்கள், வசன வாசிக்கிற வீடாய் மாறுங்கள், கர்த்தரை துதிக்கிற வீடாய் மாறுங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம பேசுறதுக்குனே நாளெல்லாம் வரும், வீட்டுக்கு வரும். சோத்திரம். அக்கா என்னக்கா பண்ற? நான் சும்மா வந்தனா, வேலை வேற இல்லையா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முடியாதப்ப அவளும் வரமாட்டாளுங்க. அடுத்தவளா குத்தி பேசுறதுக்குனே வருவாளுங்க வரிஞ்சு கட்டிட்டு. ஆளுகளை பாரு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஏதாவது ரகசியம் வேணுமா, நமக்கு ஏதாவது ரகசியம் பிடிக்கணுமா, நம்ம 4 வீட்டுக்கு தேடி போறது. அக்கா என்ன வீட்டு வேலையா, அதை வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு வா, கொஞ்சம் ஒரு கதை கேட்கணும்.
சோறா ஆக்குற? ஆடா சோறு மெல்ல ஆக்கலாம் வா, குக்கர்ல 2 விசில போட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்கு சட்டியில வச்சிட்டு இருக்கிற? வேற ஆமா, என்ன குழம்பா வைக்கிற? குழம்புல வைக்காத, ரசத்தை வைக்க, அப்பளம் பொரிச்சு விடு. ஹலோ, கதை கேட்கறதுக்கு அடுத்த வீட்டையும் கெடுத்துட்டு சமையலையும் கெடுத்துட்டு சோத்துறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனை துதிக்கிற வீடா, தேவனை தேடுகிற வீடா, தேவனை ஆராதிக்கிற வீடா? நீ தலையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இரு. எவளாவது வீட்டுக்கு வந்தானா பார்த்துட்டு ஒரே போட்ட ஓடி போயிடுவா. ஐயோ இந்த வீட்டுல ஜெபம் பண்றாங்க, ஐயோ அந்த அக்கா ஜெபம் பண்ணுது, இந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு அந்த அக்கா திரும்பி ஓடி போயிடும். பிசாசு அப்படித்தான் ஓடுவான். நீ முழங்கால் நிற்கிறதை பார்க்கணும், நீ ஜெப சத்தத்தை பக்கத்துல கேட்கணும், நீ வசனம் வாசிக்கிறதை பக்கத்துல கேட்கணும், தேவ பிரசன்னம் நிறைந்த வீட்டை ஒவ்வொரு பார்க்கணும். யாராலும் எவராலும் இந்த வீட்டை முடங்கி வைக்க முடியாது, இந்த வீட்டை அடைத்து வைக்க முடியாது, இந்த வீட்டில் குறைகளை பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணணும், வீட்டுல நம்ம தான் அதெல்லாம் சரிப்படுத்தணும், வீட்டுல நம்ம அதைத்தான் நம்ம எல்லாம் உண்டாக்க வேண்டும். வீட்டுல ரசிக்கப்படாத கணவன் இருக்கிறானா, அவர் டிவி பாப்பாரா இருக்கும், அல்லது அவர் ஏதோ ஒண்ணு அவர் கவனி, அவர் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு பாருங்க. நீங்க நல்லா முழங்கால் போட்டு சத்தமா பாட்டு பாடி ஆராய்ச்சி பாருங்க, அவரும் பேசாம எல்லாம் மூடி போட்டு பேசாம உட்கார்ந்துருப்பார். ஐயோ அவ ஜெபம் பண்றா, அவ பைபிள் படிக்கிறா அப்படின்னு எல்லாம் ஆப் பண்ணி போட்டு பேசாம உட்காருவார். இது நடக்குதா இல்லை மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அதுல வேற சண்டை, நீ இந்த டிவி நான் அந்த டிவி, என்ன நீ உனக்கு அந்த டிவி தான் வேணுமா, உனக்கு சும்மா உட்காந்து பாக்குறதுக்கு இந்த டிவியா, நம்ம சமையல் பண்ணணும், நம்ம வேலை செய்யணும், குடு ரிமோட்ட. இன்னைக்கெல்லாம் ரிமோட் எலும்பு கூட இருக்குது. காரணம் இதுதான் பிரச்சனை. ஆலையிலையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. சோறாக்குற நேரத்துல ஒரு ஷோ கேக்குது, சோறாக்குற நேரத்துல ஒரு ஷோ கேக்குது. சோறாக்குறது இல்ல, ஒரு குழம்பு வைக்கிறது இல்ல, வீட்டுல சரியான வேலை செய்யறது இல்ல, ஒரு ஷோ முக்கியமா இருக்குது பலருக்கு. என்னமோ தெரியல, நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை, ஆவியானவர் அப்படி பேச வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிறந்த குழந்தை பிறந்த 2 மாசம் தான் ஆச்சு, உயின்னு கத்தும், செல்போனை கொடுங்க அமைதியா நிக்குது. அன்னைக்கெல்லாம் ரப்பர் கொடுப்பாங்க வாயில, இனிப்பு ரப்பர் வாயில வச்சோன்ன என்ன கத்துறதா இருந்தாலும் அப்படி ரப்பர் வச்சது அமைதியா. இன்னைக்கு செல்போனை வாயில வைக்க வேண்டியதா இருக்கு. நேச்சருங்க, உண்மைங்க. 3 மாசம் தான் ஆகுது, அதை செல்ல போன வச்சுட்டு குடுத்துட்டு அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அதை தூக்கி வச்சுட்டு ஈனி சிரிக்கும். செல்போனை பிடிக்கி பாருங்க கத்தம். ஹலோ, இன்னைக்கு வீடு எங்க போயிட்டு இருக்குது, வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது? ஆமென் சொல்லுங்க. பிறந்து 2 வயசு தான் இருக்கும், யூடியூப் அழகா எடுத்து ஷேர பாக்குது, பேஸ்புக்ல ரீல்ஸ் அழகா பாக்குது, ஒண்ணு பிடிக்கலையா மேல டக்கு டக்குன்னு தள்ளிட்டே இருக்குது. ஆமென். அது பிடிச்சது மட்டும் உட்காந்து நல்லா பாக்குது, அது என்னன்னு நமக்கு புரியல, அதுக்கு நல்லா ஊடு பார்த்து சிரிக்குது. பாருங்க எங்க காலம் போயிருச்சு. ஏன் வீடு முடங்கி போனது, ஏன் வாழ்க்கை முடங்கி போனது? கர்த்தர் இன்றைக்கு அந்த வீட்டை எழுப்ப விரும்புகிறார், பிரகாசிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முடங்கி போன வாழ்விலே கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, ஏசாயா 55 1 வசனம் வாசிங்க, பணையும் வாசிங்க. ஏசாயா 55 1 வசனத்தை வாசிங்க. 55:1. இதோ தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் இல்ல, வருமானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஸ்தோத்திரம். வீடு இன்னைக்கு முடங்கி கிடக்கிறது, வாழ்க்கை இன்னைக்கு முடங்கி கிடக்கிறது. கர்த்தர் அந்த வாழ்விலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை. எலிசா தீர்க்கதரிசி மனைவி வீட்டுல கடன் பிரச்சனை, அவர் மரிச்சு போயிட்டாரு. ஒரு தேவை ஒரு குறையும் வரும்போது முடங்கி போன அந்த வீட்டுல மீண்டும் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவ தாய், அவங்க பசங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை முடங்கி போன வாழ்க்கை மாறணுமா? உங்க குடும்பமா நீங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, குடும்ப உறவுக்குள்ள சண்டை, நாத்தனாரு குடும்ப உறவுக்குள்ள சண்டை, பிரிவினைகள், கசப்புகள். சோத்திரம். காரணம் என்ன? அதுதான் பிரச்சனை. வீடு இன்னைக்கு முடங்கி போனது, வீட்டு இன்னைக்கு பிரிவினையா இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. பணத்துக்கு பிரச்சனை, காசுக்கு சண்டை, அவன் அதை கொடுக்கல இவன் இதை கொடுக்கல சண்டை, அது பலவிதமான காரியம் நடக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு பாருங்க. வீட்டுல எப்ப துதிக்கிற வீடா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை ஒருவராலும் முடக்க முடியாது. பேதுரு அதை செய்தான். பேதுரு அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தேவன் அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் படுத்த வச்சாரு. அல்லேலூயா. முதலாவது அகப்படுகிற மீனை அல்லேலூயா கர்த்தர் அதை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். உங்க வீட்டுல வருமானங்களை முதல் பங்கை தேவனுக்காக அதை ஒதுக்கி வையுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த 100 ரூபாய் தான் தசமாங்க வைப்பாங்க. நான் நினைக்கிறேன் வெறும் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு வருமானமா? நான் கேட்கிறேன். உங்க குடும்ப வாழ்க்கையில அவ்வளவுதான் வருமானம் அப்படின்னா நீங்க அதுக்காக பிரயாசப்படணும். அவ்வளவுதான் வருமானம் அப்படின்னா நீங்க அதற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் போராடி ஆசீர்வாதத்தை பெறணும். சிலர் 500 ரூபாய் வச்சாங்கன்னா அது சாகர வரைக்கும் அந்த 500 ரூபாய் தான். சிலர் 200 ரூபாய் வச்சாங்கன்னா சாகர வரைக்கும் 200 ரூபாய் தான். சோத்துரும். ஒருவேளை நீங்க அல்லேலூயா ஒண்ணும் இல்லாத நிலையில இருக்கிறீங்க, வறுமை இல்ல அப்படின்னா பரவாயில்ல. சிலர் வேணுனே அப்படி வைக்கிறாங்க. தேவனை அது இழிவா பாக்குறாங்க, கர்த்தரை இழிவா பாக்குறாங்க. தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை முதல் பங்கை தேவனுக்காக வைக்கும் பொழுது அந்த வீடு யாராலும் முடக்க முடியாது. சிலர் வாயை திறக்கும் போதெல்லாம் வருமானம் இல்ல, காசு இல்ல, அது இல்ல, நீ என்ன அறிக்கை பண்ணுகிறாயோ அதுதான் நமக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஆதி காலத்துல 1000 ரூபாய் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் வைப்பாங்க சிலர். அல்லேலூயா. வருமானங்கள் பெருகிவிட்டது, ஆசீர்வாதங்கள் பெருகிவிட்டது. ஆனா கர்த்தருக்கு கொடுப்பதோ அது சாதாரணமா நம்ம கொடுக்கிறோம். தேவன் கொடுப்பதை முதல் பங்கை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற வெள்ளி பணம் அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர் கொடுப்பது, சபைக்கு கொடுப்பது, ஆண்டவருக்கு கொடுப்பது அது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதான் அல்லேலூயா. பேதுரு முதல் மீனை, முதல் அகப்படுகிற மீன் அது வெள்ளி பணம். முதலாவது அகப்படுவது எலியாவுக்கு, முதலாவது அகப்படுவது கர்த்தருக்கு, முதலாவது உள்ளதை தேவனுக்கு கொடுக்கும்போது அதை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பி குறிக்க விரும்புறேன். எல்லாரும் இதை அறிஞ்சு கொண்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 44 அதிகாரம், எசேக்கியேல் 44 அதிகாரம் 30-31 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க. எசேக்கியேல் 44 30-31 நாம் அங்க வாசிக்கும் பொழுது அங்க அழகான ஒரு வசனம் வருகிறது. சோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சகலவித முதல் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையை செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியருக்குடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும், உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா முதல் பலன், முதல் கனி, நீங்கள் எல்லாவற்றிலும் முதல் கனி, முதல் பலன் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போன வாரம் ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட எப்ப பேசினாலும் அவர் ஆசீர்வாதமா தான் பேசுவார். சபைகள் அப்படி ஜனங்களை அப்படி அவர் நடத்துறார். சோத்திரம். கவனிங்க. அவர் சொன்னாரு, சோத்திரம், ஒரு குடும்பத்துல ஒரு கேஸ் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா 7 ஏக்கர் ஒரு சொத்து பிரச்சனை. சோத்திரம். அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் சொத்து பிரிச்சு கொடுத்தாச்சு. ஒரே பையன். கடைசியில இந்த சொத்தும் வேணும்னு சொல்லி பயங்கர கேஸ் பிரச்சனை. அவங்க காசு கொடுத்து இந்த கேஸ மாத்திட்டாங்க. உடனே இந்த பாஸ்டர் தேடி வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை, எங்களுக்கு வர வேண்டிய பாகம் மீண்டும் இவர்கள் கேட்கறாங்க சொல்லி சொத்து பிரச்சனை. உடனே பாஸ்டர் பல ஆள்களை பிடிச்சு, வக்கீல பிடிச்சு அந்த கேஸ் நடத்தி. அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, இந்த கேஸ் ஜெயிச்சதுன்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவங்க சொன்னாங்களா, 1 ஏக்கரை நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன், 1 ஏக்கரை கர்த்தருக்காக கொடுக்கிறேன். அவங்க பணத்தை கொடுத்து கேஸ மாத்தி அவங்க தீர்ப்பு வர வச்சுட்டாங்க. ஆனாலும் இவர்கள் திரும்ப ஜெபத்துல வச்சு, கர்த்தருடைய சமூகத்துல வச்சு மீண்டும் அந்த காரியத்தை போய் பார்த்தாங்க. கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாய் கேஸ் மாறி வந்தது. அவர்கள் இருந்த அந்த 7 ஏக்கரையும் 1 ஏக்கர் ஆண்டவருக்காக கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் அப்படி பல அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்வார். கர்த்தருக்காக கொடுக்க, தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட கேஸ் பிரச்சனை, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், முடங்கி போன காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க சம்பாதிப்பதுல முதல்ல, நீங்க உங்களுக்கு வருகிறதுல முதல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கும் போது உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். ஏன் ஆசீர்வாதம் தங்கல? ஏன் பணம் இல்ல? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? கர்த்தர் கொடுக்க வேண்டிய முதல் பங்கு. சிலர் 1 மாசம் கொடுப்பாங்க, சிலர் 2 மாசம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அது வருமானமே இல்லையா, ஆசீர்வாதமே இல்லையா? அப்ப கர்த்தரை ஏமாத்துறோம், தேவனை ஏமாத்துறோம். கர்த்தரை நம்ம வேடிக்கை பார்க்க வைக்கிறோம், கர்த்தரை பரிச்சை பார்க்க வைக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கர்த்தருக்காக கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுறோம், ஒவ்வொரு நாள் உடுக்க உடைய போடுறோம், ஒவ்வொரு நாள் நல்ல சுகமா இருக்கிறோம். ராத்திரி படுத்தோம்னா காலைல சுகமா எந்திரிக்கிறோம். அதெல்லாம் தேவன் நமக்கு தருகிற பிச்சை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நினைச்சார்னா எப்பவோ நம்மை தூக்கி இருக்கலாம், எப்பவோ ஆபத்து வந்திருக்கும். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். முதல் பங்கு, முதல் மீன், அதுல வெள்ளி பணம், வெள்ளி ஆசீர்வாதம், அது நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது முடங்கி போனவைகள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு வீடு வாங்குறோமா, இடம் வாங்குறோமா, ஒரு காரியம் செய்யறோமா, படிக்க போற காரியமா, ஒரு எந்த காரியமா, அந்த கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த அந்த காரியத்துல கால் வைத்து பாருங்கள், தேவன் அற்புதம் செய்வார். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு முதல் இடம், தேவனுக்கு முதல் காரியம் செஞ்சு பாருங்க. நான் அப்படிதான் சபையில வருகிற காணிக்கை ஆகட்டும், சபையில வருகிற தசம் ஆகட்டும், முதல் பங்கை நான் எடுத்து வச்சுதான் மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துவது வழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. என் தசம்பாகத்திலிருந்து யாராலும் கை வைக்க முடியாது, என் தசம்பாகத்தை யாராலும் எடுக்க முடியாது. நான் அதுக்குன்னு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறேன். அந்த இடத்திலிருந்து தசம்பாகத்தை யாராலும் அபகரிக்க முடியாது, அது எந்த செலவுக்கும் எடுக்கப்படாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கை ஒரு ஆளும் பறிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல எல்லாம் தசம்பாகம் அந்த கவரு, அந்த அல்லேலூயா தசம்பாகம் வைக்கிற அந்த பேக் காலியாவே இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த பேக் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். காரணம், கர்த்தருக்கு கொடுக்கிற அது நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த பேக், அந்த இடம் நிறையும் பொழுது நம்ம வீடு நிரம்பி இருக்கும். ஒரு குறை இல்ல. இந்த நாளை கர்த்தர் மகிமையா நடத்துறார், அற்புதமாயினதா, ஆசீர்வாதமாய் நடத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பிள்ளைக்கு சீர் வைக்கிறீங்க, பிள்ளைக்கு சீர் வைக்கிறீங்க. போன வாரம் சொன்னோம், பிள்ளைக்கு சீர் வைக்கிறீங்க, 10,000 ரூபாய் கூட உங்களுக்கு வராது. என்ன சொன்னாங்க? 10,000 ரூபாய் கூட வராது. இழிவா, அது ஒரு அற்பமா நினைச்சாங்க, அற்பமா பேசினாங்க. எப்படி சிலர் சொன்னாங்க, எப்படி நடப்பிக்க போறீங்க, பயங்கர கடன் வரப்போகுது, எப்படி செய்ய போறீங்க, எப்படி நடக்க போறீங்க? கர்த்தர் மகிமையா நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். நான் எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சோன்னே அடுத்த நாளே நம்ம சின்ன பாசம் ஊருக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே நான் சொன்னேன், இங்க பாரு, யார் நம்மளை அவமானமா பேசினாங்களோ, யார் அற்புதமா நினைச்சாங்களோ, கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்களாம் நினைச்சோம், நாங்க நினைக்கவே இல்லை சொந்தக்காரங்க அவ்வளவு கொடுப்பாங்க இவ்வளவு கொடுப்பாங்க அப்படிலாம் நினைச்சோம். அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நான் சோத்துரும். கர்த்தரை நம்பி ஒரு காரியம் செய்யணும், இது செய்ய வேண்டிய முறை செஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சோம். கர்த்தர் வெட்கப்படுத்தல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை முடங்க வைக்கல, எங்களுக்கு அல்லேலூயா அவமானப்படுத்தல. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய திருமணத்தையும் தங்கச்சியோட திருமணத்தையும் நான் நடத்தினவேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு கூட கர்த்தர் ஒரு நாள் கடன் இல்லாம நடத்தினவர். அல்லேலூயா. ஆமா, ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம முதல் பங்கை கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வாதமாய் நடப்போம். ஏன்னா முதல் மீன், முதல் பங்கு அது வெள்ளி, அது வெளியேற பெற்றது, அது ஆசீர்வாதமானது. அது தேவன் நமக்கு கொடுக்கிறார். முடங்கி விட்டுட்டேன், நான் முடங்கி போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாத, நீ பாக்கியவானா இருப்பாய். அல்லேலூயா. மீதி அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எது முடங்கி போனதோ, எது என்னை முடங்க வச்சதோ அவைகள் இருந்து நான் எழும்பனப்பா. என்னை ஆசீர்வாதம் பார்க்கணும், நான் பாக்கியவானாய் மாறணும், நான் பாக்கியவானாய் இருக்கணும்ப்பா. என்னை பாக்கியவானாய் மாற்றுங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் வாழ்க்கையில பல முடங்கி போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கை முடங்கி போயிருச்சு, என் சூழ்நிலை முடங்கி போனது. ஆண்டவரே, என்னுடைய வருமானம் முடங்கி போயிருச்சு, என் வேலை எல்லாம் முடங்கி போயிருச்சு,
என் சூழ்நிலை எல்லாம் முடங்கி போனது. இது இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போற. நீ பாக்கியவானாய் மாற போகிற. நீ மேன்மையாய் உயர போகிற. ஓ பேதுருவே, முடங்கிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத. என் அன்பான சகோதரியே, இத வாழ்க்கையில முடங்கிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத. கர்த்தர் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். என்ன தேவையோ, என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறியோ அது உனக்கு கொடுக்க போகிறார். மருத்துவ செலவா அல்லது ஆஸ்பத்திரி செலவா அல்லது குடும்ப செலவுகளா, அது என்ன காரியமோ அதை தேவன் இந்த காலைவேளை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதை நான் தருவேன். ஓ உனக்காக ஒரு மீன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு வெள்ளி பணத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், உனக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். நீ கலங்காத. எனக்கு அவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை, அவர்கள் கொடுக்கல, இவர்கள் கொடுக்கல, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் அப்ப நீ புலம்பி நிற்க வேண்டாம். கர்த்தர் உனக்காக ஒரு வெள்ளி பணம், உனக்கான வெள்ளி பணம், உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான தேவைகளை பூர்த்தியாக போகிறது. கர்த்தர் அதை சந்திக்க போகிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவர், எனக்கு அது தேவை, தேவன் சந்திக்க போறார். நான் கலங்க தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி, இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவர்.